ஜெய் பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன கதை. ஒரு மனுஷன் வந்துட்டு சொல்றாரு, வாழ்க்கையில வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும், எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளை என்னால் தாங்கிக்கிட முடியல, எங்கேயாவது போய் நான் ஞானம் அடையணும், ஞானம் அடைச்சிட்டோம்னா எனக்கு இந்த கஷ்டம் வராதில்ல, உங்களை மாதிரி நீங்க ஞானம் அடையணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மனிதன் ஞானம் அடையணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவன் இன்பத்தையும் கடந்து துன்பத்தையும் கடந்து வர்றதுக்கு அவனுக்கு தெரியணும். அப்பதான் அவனுக்கு வந்துட்டு அந்த ஞானம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி ஞானம் அடைஞ்சீங்க, எனக்கு சொல்லி கொடுங்க, நானும் அது மாதிரி நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்றாரு. சரி, அப்பனா வந்துட்டு நாளைக்கு காலையில ஒரு இடத்துக்கு நான் வர சொல்றேன், அந்த இடத்துக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்லி விடுறாரு. இவரு நாளைக்கு காலையில அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு போகும்போது அங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு சலவை தொழிலாளி அந்த இடத்துக்கிட்ட நிக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கழுதை வருது. அந்த கழுதை என்ன பண்ணுதுன்னா ஒரு பொதிகளை சுமந்துட்டு வருது, அழுக்கு பொதிகளை சுமந்துட்டு வருது. இந்த சலவை தொழிலாளி என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல போய் அந்த சலவையை முடிச்சு சுத்தம் செய்துட்டு வருவார். அது மாதிரி போய்கிட்டு இருக்கு பொதுகை. அப்போ அவர் சொல்றாரு, பாத்தியா கழுதை என்ன பண்ணிட்டு இருக்குது, அதோட பொதி மூட்டையை சுமந்துட்டு போய்கிட்டு இருக்குது, அழுக்கு பொதி மூட்டையை சுமந்துட்டு போயிருக்கு, அங்க போய் சுத்தம் பண்ணிட்டு வருவான். இது சாயங்காலம் ஆகும், நீ சாயங்காலம் தாண்டி இங்க உட்காந்துரு அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படின்னு ஒரு கொண்ணும் போயில அங்கேயே உட்காந்துருக்கிறாரு. அதே மாதிரி சாயங்காலம் அந்த கழுதை என்ன பண்ணிச்சு, சாயங்காலம் அந்த துணியில எல்லாம் அந்த சலவை தொழிலாளர் சுத்தம் செய்துட்டு கொண்டுட்டு வரா, அந்த கழுதை சுமந்துட்டு வருது. இப்போ அது சுத்தம் செய்த துணியுடைய சுமந்துட்டு வருது. இப்ப நீ இதை பாத்தியா? ஆமா பார்த்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த கழுதை முதல்ல அழுக்கு மூட்டையை சுமந்துட்டு போகும்பொழுதும் அது என்ன பண்ணல, நான் அழுக்கு மூட்டை சுமந்துட்டு போறேன்னு கவலைப்படல. அது வரும்பொழுது சுத்தம் செய்த துணிகளை கொண்டு வரும் பொழுதும் நான் சுத்தமான துணி கொண்டுட்டு போறேன்னு சந்தோஷமும் படல. அது என்ன பண்ணிச்சு, அழுக்கு மூட்டையும் கொண்டு போச்சு, அதே மாதிரி நல்ல மூட்டையும் கொண்டு வந்துச்சு, சுத்தமான மூட்டைகளும். இது போலதான் மனுஷனோட வாழ்க்கையும், நல்ல விஷயங்களும் வரும், கெட்ட விஷயங்களும் வரும். நல்லதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பொழுது ரெண்டையும் நம்ம பக்குவப்பட்டுட்டோமோ, நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பக்குவப்பட்டு இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு கண்டிப்பா நல்லதும் நம்மளை தாக்காது, துன்பத்தையும் நம்மளை தாக்காது. அதை நீங்க எப்போ உணர்றீங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்ப முக்கியம். எப்போ உணர்றீங்கன்னு இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு திரையரங்குல போய் ஒரு படம் பார்க்குறோம். ஒரு படம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரியிற காட்சிகள் வருது, மழை பெய்யுற காட்சி வருது. அப்போ அந்த தீப்பிடிச்சு எரிய காட்சி வரும் பொழுது அந்த திரை எரிஞ்சு கரிஞ்சு போயிடுச்சா என்ன, இல்ல மழை பெய்யும் பொழுது அந்த திரை நனைஞ்சு போயிடுச்சா என்ன? அது போலதான் நம்மளோட வாழ்க்கை. நல்லா நினைச்சு பாருங்க, அது போலதான் நம்மளோட வாழ்க்கை. புயலும் நன்மையும் சந்தோஷமும் எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம உடம்பு என்ன செய்யணும், எல்லாத்தையும் தாங்கி அதை கடந்து வெளியில வரணும். அப்போ நம்ம காட்சிகள் தான் நம்ம பாக்குறோம். ஒரு தீப்பிடிச்சு எறிகிறது ஒரு காட்சி, அதே மாதிரி மழை பெய்யுறது ஒரு காட்சி, ஒரு சண்டை ஒரு காட்சி, சந்தோஷம் ஒரு காட்சி. அது போல நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுமே ஏதோ ஒரு சில விதமான காட்சிகள் தான். அதை கடந்து வெளியில வரணும். அதே நேரத்துல ஒரு தியேட்டர்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அழுதுட்டு இருக்கிறோம், அந்த தியேட்டர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோம், அது ஒரு காட்சிகள், அங்க இருந்தும் அழுதோம். ஆனா அதை தாண்டி நம்ம தியேட்டர் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அழுதுட்டு வந்தோம்னா நல்ல விஷயமா? கிடையாது இல்லையா? அந்த காட்சிகள், அந்த கட்டங்கள், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். சில நேரங்கள்ல சில கஷ்டங்கள், சில நேரங்கள்ல சில துன்பங்கள், இதெல்லாம் நம்மளை வருதான் செய்யும். இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லாம போயிடும் அப்படின்னு அது ஒரு காட்சிகளா நினைச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை அதை தாண்டி நல்லா நம்ம வாழலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், இதுவே வாழ்க்கைன்னு சொல்லி அதிலே மூழ்கி அதிலே சந்தோஷத்தெல்லாம் தொலைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஞானம் அடைகிறதுங்கிறது எளிமையான ஒரு விஷயம்தான். அதை நம்ம உணர்ந்து அடைஞ்சால் எல்லாம் சந்தோஷமா இருக்கும். இன்பமும் துன்பமும் வாழ்நாள்ல எல்லாருக்கும் நிரந்தரமா ஒரு பயணம் தான். அது நிரந்தரமான ஒரு பயணம், இன்பமும் துன்பமும். அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து செல்வது தானே சாத்தியம். நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. அதிகாலையில அம்மா எழுந்து பூஜை பண்ணிட்டு உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்காக மீண்டும் சில பூஜைகள் பிரார்த்தனைகளுக்காக போறேன். நீங்க எல்லாரும் நீண்ட காலம் நீண்ட ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும். நீங்க மகிழ்ச்சியா இருங்க, மன நிறைவோடு இருங்க. அம்மா உங்க கூடயே இருப்பேன். எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுதேன். வணக்கம். ஜெய் பவானி.